பின்னடைவை சந்தித்த மாதிரி பிம்பம் அல்ல, பின்னடைவு. இன்றைக்கு அந்த பேச்சுவார்த்தையினுடைய ட்ரூஸ் சீஸ்ஃபயர் புதன்கிழமை நேற்று நள்ளிரவோடு முடிந்து விட்டது. இன்றைக்கு தாக்குதல் நடக்கலாம். அமெரிக்க அதிபர் மூளை தெளிவற்ற நிலையில், குழம்பிய நிலையில் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை விட்டார். ஒரு பெரிய சிக்கல் இப்போது என்னவென்றால், கீழே விழுந்து அவங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய பாம் என்னவென்றால், உலகத்துல யாரும் பயன்படுத்த முடியாத அணுகுண்டு என்பது ஒன்று கையில இருக்கு. ஈரான் சொல்லுது, நாங்க அடிக்க அடி மிதிக்குது. அமெரிக்கா தான் தாக்கினார்கள். அதுவும் யாருக்காக? நேட்டோவில் சம்மந்தம் இல்லாம இஸ்ரேலுக்காக நீங்கள் போரிட்டீர்கள். நாங்கள் ஏன் வர வேண்டும்? மிஸ்டர் கோல்டு தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பத்திரிகையாளர் சுஃபி நம்மோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். மத்திய கிழக்கு போர் அந்த ஒரு பேச்சுவார்த்தை இருந்தது. கிட்டத்தட்ட ஏப்ரல் 8ஆம் தேதி 15 நாள் பேச்சுவார்த்தை, அந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. நடுவில் பேச்சுவார்த்தையிலேருந்து இந்த போர் முழுமையாக நிறைவடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அதுக்கான பேச்சுவார்த்தை அதை பற்றியும் நம்ம பேசணும். இப்போ 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, ட்ரம்ப் இந்த பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் வரலன்னா நாங்கள் தாக்குதல் நடத்துவோம்னு சொன்னார். அதே மாதிரி ஆர்மோஸையும் முற்றுகையிட்டு அவங்க இந்த பேச்சுவார்த்தையை அந்த டேபிளுக்கு கொண்டு வரதுக்கும் எங்களுடைய நிபந்தனையை ஏற்றுக்கிறதுக்கும் அவங்கள ஒரு புஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. பட் இருந்தாலும் அவரால் அந்த அழுத்தத்தை அவங்க மேலே கொடுக்க முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ பார்க்க முடியுது. திரும்பவும் இந்த போர் நிறுத்தம் இன்னும் நீட்டிச்சு வச்சிருக்காங்க. நீட்டிச்சு வச்சிருந்தாலுமே அமெரிக்கா இதில் ஒரு பின்னடைவை சந்தித்த மாதிரியான ஒரு பிம்பம் உலக அரங்கில் தெரியுது. அந்த பிம்பம் உண்மைதானா சார்? பின்னடைவை சந்தித்த மாதிரி பிம்பம் இல்லை, பின்னடைவு தான். அது அப்படிதான் பார்க்கணும். இப்போ என்னன்னா, அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு தலைகுனிவு ஏற்பட்டிருக்கிறது உலகரங்கத்தில். அதற்கு ஒரு உதாரணம், அமெரிக்க அதிபருடைய ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்றார் அப்படின்னா, எங்கள் நாட்டுக்குள்ளே இருந்து கொண்டே எம்முடைய ஊடகவியலாளர்கள் நமக்கு எதிராக சதி செய்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்றது 3 அமெரிக்காவுடைய முன்னணி நாளிதழ்கள். அதாவது நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட் மற்றும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல். இந்த 3 நாளிதழ்களும் அப்பர் ஹேண்ட் ஈரான் கை ஓங்கி இருக்கிறதாகவும், அமெரிக்கா கீழே பணிந்து போய்விட்டது அல்லது தோல்வியை சந்தித்திருக்கிறது என்பதை சற்று நாகரிகமான மொழியில் அமெரிக்க ஆங்கில நாடுகள், அது ஒரு இன்டர்நேஷ்னல் மீடியா, இது அவருக்கு ஒரு பெரிய செட்பேக்காக பார்க்கப்படுகிறது. ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கு ஒரு கொதிநிலை அரசியலில் நாம் அந்த விஷயத்தை சரியாக பார்க்கும்போது, ஏற்கனவே நடந்த ஆப்ரேஷன் இதையெல்லாம் பேச வேண்டியதில்லை. அது பேசி தணிந்தது. எந்த விதமான ஆயுதங்களை எல்லாம் அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்பது அது தேவையில்லை. இப்போது நாம் கேட்பது என்னவென்றால், மிக முக்கியமாக நாம் இப்போது சொல்வது என்று சொன்னால், அமெரிக்கா மிரட்டலின் உச்சபட்சத்திற்கு சென்றது. எந்த அளவிற்கு அவர்களை மிரட்ட வேண்டுமோ, எந்த அளவிற்கு அவர்களை வலிமை இழக்க செய்ய வேண்டுமோ, அந்த அளவிற்காக சென்று 1ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் கொலாப்ஸ். இப்போ 2வது பேச்சுவார்த்தைக்கு வரலன்னா, அது ஒன்றை மீண்டும் அழித்து விடுவேன். உன் நாட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி நிலையங்கள், எரிசக்தி உற்பத்தி நிலையங்கள், பாலங்கள் எல்லாவற்றையும் நாசமாக்குவேன். இது அவருக்கு ஒரு செட்பேக். ஏற்கனவே ஒரு நாகரிகத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொன்னவர் மறுபடி இதே போன்ற ஒரு சொலவாடல், ஒரு ரெட்டோரிக் ஸ்டேட்மெண்ட். அதாவது 10 பைசா பொறுமானம் இல்லை. உலகத் தலைவன், நோபல் பரிசுக்கு தன்னை தகுதியானவர்களாக காட்டிக்கொண்ட ஒரு தலைவன், நீங்களெல்லாம் இனி உங்கள் நாகரிகத்தை இல்லை, உங்கள் கல்ச்சரல் ஐடென்டிட்டியை ரூட் அவுட் பண்ணிடுவேன். தமிழில் சொல்வார்கள், வேரோடும் வேரடி மண்ணோடும் பெர்ஷியன் கல்ச்சரை அழிப்பேன். அப்படியெல்லாம் சொல்வது உலகத்தை பெரும் ஆச்சரியத்திலும் அப்படியே அதிர்ச்சியிலும் உரைய செய்துவிட்டது. இப்படியெல்லாம் ஒரு தலைவன் பேச முடியுமா என்று. சரி, பரவாயில்லை. இப்போ அதற்கு பிறகு இன்றைக்கு அந்த பேச்சுவார்த்தையினுடைய, அதாவது ட்ரூஸ் சீஸ்ஃபயர், இன்றைக்கு செவ்வாய்க்கிழமையில், இன்றைக்கு புதன்கிழமை நேற்று நள்ளிரவோடு முடிந்து விட்டது. இன்றைக்கு தாக்குதல் நடக்கலாம் அல்லது பேச்சுவார்த்தையினுடைய ஃபைனல் ஷேப் கொடுக்கப்படும் என்று அவர் புறப்பட்டார். யாரு? ஜேடி வான்ஸ். இப்பொழுது அவர் வரவில்லை, திரும்பி இருக்கிறார். பாகிஸ்தானில் ஷெரீனா ஹோட்டலில் ஓடி ஓடி அசீம் முனீர் துருக்கிக்கு போனார், உங்களுக்கு தெரியும். அமெரிக்காவுக்கு போனார், கத்தருக்கு போனார். அவருக்கு விமானங்களில் மாலை சூட்டப்பட்டெல்லாம் வரவேற்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் இறுதியாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ஒன்றும் நடக்கவில்லை. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நாங்கள் உங்களை நம்ப போறதில்லை. பக்கர் கலிபா அப்படின்ற சொல்லிட்டார். சொன்னால் பொய் சொல்வீர்கள், நம்ப வைத்து கழுத்தறுப்பது யூதர்களும் அமெரிக்கர்களுடைய பழக்க வழக்கம். ஓமனுக்கு நாங்கள் நடந்து வந்தோம்,
மற்றும் பல ஊர்களில் பேச்சுவார்த்தை நடந்தோம். வியன்னாவில் பேச்சுவார்த்தை நடந்தது, சுவிட்சர்லாந்தில். எல்லாவற்றையும் நாங்கள் ஏமாற்றப்பட்டோம். ஏமாற்றப்பட்டது மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான லவபுல் எங்களுக்கான நெருக்கமான குழந்தைகளையும் தலைவர்களையும் கொலை செய்தீர்கள். அது கொலை செய்வதற்கான காரணம் அல்ல, சமாதானம் பேசி கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட நீங்கள் எங்களுக்கு இறுதி வரை நாங்கள் உங்களோடு எப்படி நம்புவது என்ற ஒரு நியாயமான விவகாரத்தை நாடாளுமன்ற சபாநாயகரும் மறைந்த அலி காமேனியுடைய நெருக்கமானவரும், அலி லாரிஜானியை விட ஒரு சீனியரும், முன்னாள் விமானியுமான பக்கர் கலிபாப், 64 வயது வரை, அவர்தான் விமானத்தை முதலாவது பேச்சுவார்த்தை நடத்துகின்ற போது ராவல்பிண்டி அல்ல, இஸ்லாமாபாத்துக்கு அவர்தான் பைலட். அதில் ஒரு கொடூரம் என்ன நடந்தது என்றால், நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டும். பேச்சுவார்த்தை வந்தது, ஜேடி வேன்ஸ் வந்தார். பேச்சுவார்த்தை முடிந்து திரும்ப போகிற நேரத்தில் அவர்களை கொலை செய்வதற்கு திட்டங்களை தீட்டிவிட்டார்கள். யார்? இஸ்ரேல். இவர்களை போன்ற ஒரு மோசமான ஆட்கள் யாரும் இல்லை. இந்த விவகாரத்தை பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸ் மோப்பம் பிடித்து 10 விமானங்களை அனுப்பி அவர்களை ஆப்கானில் எல்லையோரமாக தரையிறக்கம் செய்ய வைத்து, அதற்கு பிறகு அவர்கள் அங்கிருந்து உள்ளே சென்றார்கள். கப்பலிலோ, காரிலோ, பஸ்ஸிலோ, ட்ரெயினில் எல்லாம் சென்றிருக்கிறார்கள். அப்போ இப்படிப்பட்டவர்களை நம்பி நாங்கள் எப்படி பேச்சுவார்த்தைக்கு வர முடியும்? சொன்னால் பொய் சொல்வீர்கள், மாறு செய்வீர்கள், கொலைகளை செய்வீர்கள். இதுதானே உங்களுடைய நடைமுறை. நாங்கள் இறுதி வரை போர் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. இவர் என்னதான் மிரட்டி பார்த்தார். அதற்கு பக்கர் கலிபாப் சொல்கிறார், இந்த மிரட்டலுக்கு ஈரான் ஒருபோதும் அடிபணியாது. அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படி சொல்லுறேன். நாங்கள் ஒரு இஸ்லாமிய புரட்சியாளர்கள், நாங்கள் ஒரு சித்தாந்தவாதிகள். எங்களுடைய கோரிக்கை என்பது மேசையில் அமர்கின்ற போது சமநிலையான மரியாதை, சமநிலையான அந்தஸ்து, ஈக்குவல் ரெஸ்பெக்ட் ஈச் அதர், ஒருவரை ஒருவர் கண்ணியப்படுத்த வேண்டும். நீ ஒரு வெள்ளைக்காரன் என்று சொல்லக்கூடிய என அவங்களுக்கு ஒரு இது உண்டு. அது என்ன சொல்கிறது, நாங்களெல்லாம் மேட்டிமை, நாங்களெல்லாம் அப்படி, இந்த ஹிட்லர் மாதிரி. அதையெல்லாம் இங்கே சொல்லாது. நாங்கள் சித்தாந்தவாதிகள், உங்களுக்கு பண்ணலை. நீனும் பேச்சுக்கு வா, நானும் வருகிறேன். கை இப்பொழுது உனக்கு ஓங்கவில்லை, கை எனக்குத்தான் ஓங்கி இருக்கிறது. நீ எங்களுடைய நாட்டில் மக்களை கொலை செய்தாய், நாங்கள் ஒருபோதும் உங்கள் நாட்டில் ஒருவனையும் கொலை செய்யவில்லை. நாங்கள் 13 தளங்களை அடித்தோம், இஸ்ரேலே துண்டு இல்லாமல் ஆக்கினோம், உங்கள் கப்பல்கள். ஆனால் அனைத்தும் இராணுவ தளங்கள் தான். எந்த இடத்திலும் பிள்ளைகள் வாழ்கிற இடத்திலும் மக்கள் வாழ்கிற இடத்திலும் நாங்கள் செய்யவில்லை. அப்படிங்கிறத பக்கர் கலிபாப் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். ஆனாலும் ப்ரெஷர் கொடுக்கப்பட்டது, அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு இது ஒன்றும் பெருசு அல்லவே. ஏற்கனவே போட்டியில் மல்லுக்கு சமரில் நின்று வெற்றி பெற்றவர்கள் தானே. அந்த வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் இந்த சமரிலே தோல்வி அடைவதற்கு ஒன்றுமில்லை. அவர்கள் வலிமையாக இருக்கிறார்கள். அதனால் இப்பொழுது பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கிறது. மறுபடியும் மிட் நைட், அது என்னது, ஹேமர் அப்படிங்கிற இதில் நாங்கள் அப்படி பண்ணிட்டோம். இப்போ நேற்று மறுபடியும் ஸ்டேட்மெண்ட், பேச்சுவார்த்தைக்கு வரல, ஒன்றால் செய்கிறத செய்யின்ட்டான். ஹெர்மூஸில் பிளாக் ஹெட் போட்டாங்க. உங்களுக்கு தெரியும், பிளாக் ஹெட் போட்டதும் இல்லாமல் நேற்று ஒரு பெரிய கப்பல், அது 290 மீட்டர் நீளமான அந்த கப்பல், அந்த கப்பலுடைய பெயர் கூட உங்களுக்கு தெரியும். அந்த கப்பலை மறைத்து அதுக்குள்ளே சோடியம் பெராக்சைடு இருக்குது, மனித குலத்திற்கு எதிரான இது இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு, அது மலேசியாவிலிருந்து வந்த கப்பலை பிடித்து அதை ஓட்டை போட்டு அதை நிறுத்தி விட்டார்கள். இப்போ இந்த பிளாக் ஹெட் மூலமாக அவர்களுக்கு ஒரு நாளைக்கு 400 மில்லியன் வருமானம் வேறு கெட்டு போகிறது. யார் சொல்கிறா? அமெரிக்காவுடைய அதிபர். அப்போ அவர் சொன்னார், அவன் வருமானம் கெட்டால் உனக்கு என்ன, ஒன்னால் என்ன சாதிக்கும்? அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பாம் என்னவென்றால், உலகத்தில் யாரும் பயன்படுத்த முடியாத அது என்னது, அணுகுண்டு என்பது ஒன்று கையில் இருக்கிறது, வலிமையாக இருக்குது, அது யார்கிட்டையுமே கிடையாதுங்கிறாங்க. அப்படிப்பட்ட அணுகுண்டு என்னவென்றால் வேறு ஒன்றுமல்ல, ஹெர்மூஸ் தான் அணுகுண்டு. அதில் ஆயுதங்கள் இல்லை, இரத்த சிந்துதல் இல்லை. அதை அவர்கள் நினைத்தால் திறந்து விடலாம். ஏன்னா நான் திறந்து விடுறேன்னு சொல்லி திறந்து விட்டாங்களே சார், அவங்க திறந்து விட்டுருக்காங்க. இப்போ அமெரிக்கா பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்பொழுது அமெரிக்கா விலகி போனால் திறந்து விடுவார்கள். திறந்து விடுகிற போது சமாதானம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதில் நான் இப்போ ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அல் மயாதீன் அரபு மேகசின், அதில் ஆங்கிலமும் இருக்கிறது. நேற்று மாலை ஒரு செய்தியை வெளியிடுகிறது. அதில் சிஏஏனுடைய அனலிஸ்ட், சிஏஏ அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பு, மிஸ்டர் ஜான்சன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டதாக அல் மயாதீன் நேற்று சொல்லியிருக்கிறது. என்ன அப்படின்னா, ஒரு ஷாக்கு. அதாவதுங்க, முதல் நடந்த பேச்சுவார்த்தையில் சமாதானத்திற்கான எல்லா வடிவமைத்தையும் ஜேடி வேன்ஸ் பண்ணினார். சொத்துக்களை விடுவிப்பது விஷயமா ஓகே சொல்லிட்டார். அதில் கத்தரில் ஒரு 10 லட்சம் கோடி ரூபாய் அவர்களுக்கு மதிப்பீடான ஒரு 100 பில்லியன் இருக்கிறது. 100 பில்லியன் கிட்டத்தட்ட நியர் அபவுட் 10 lakhs crores இந்தியாவுடைய பணத்துக்கு. கொஞ்சம் முன்ன பின்ன அதை விட்டுருங்க.
இரண்டாவது கோரிக்கை, அணு ஆயுத நிலைகளை இருப்பதை நீங்கள் எங்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டாம், நீங்கள் கூட வைத்துக் கொள்ளுங்கள். அதில் IAEA இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி சர்வேலைனுக்குள்ளே கொண்டு வரும். அதை வைத்து நாம அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை முடிந்தது. இப்போ 2 பேர் கையிலையும் கொடுக்காம IAEA கையில் பார்த்துக்கிடுங்க, நாங்கள் இங்கே இருக்கு, நாங்கள் என்ரீச் பண்ண மாட்டோம், அக்ரிமெண்ட் டன் பண்ணிடுவோம். 15 வருஷமா, 10 வருஷமா, 20 வருஷமா. அப்போ அது ஒரு நல்ல தீர்வு. மூன்றாவது தீர்வை ஹெர்மூஸ் விவகாரத்தில் அதை அவர்கள் ஃப்ளெக்சிபிளான ஒரு முடிவுக்கு வந்தாங்க. டோல் 2 மில்லியன் இல்லை, அப்படி இல்லைன்னா ஒரு 500,000 ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன், அதுக்கு ரைட் இருக்குது. ஆனால் ரைட் அந்த மாதிரி பேசிக்கிடலாம். இப்போ அவங்க கடலை மூடி வச்சு அவங்களுக்கு ஒன்றும் உரிமை கொண்டாட போவதில்லை, அது எல்லோருக்குமானது தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீன் பெரியவனா நான் பெரியவனான்னு வருகிற போது நான் பெரியவன் என்று இருவரும் சமருக்கு வந்து விடுவார்கள். அதுதானே இயற்கை. இப்போ அது விஷயமாகவும் பேசி முடியலாம். இந்த 3 விஷயம் தான் மெயின். அணு ஆயுத விவகாரத்தில் என்ரீச் செய்யப்பட்ட அணு துகள்கள் ஸ்டாக் பைல்ஸை அதை ஃபர்தராக என்ன செய்யறது, பாயிண்ட் நம்பர் எப்படி 1. கையாள்வது அப்படிங்கிற விஷயம். ரெண்டாவது ஹெர்மூஸ் விவகாரம், இரண்டாவது பாயிண்ட். மூன்றாவது விவகாரம் சொத்துக்களை விடுவிக்கிறது. அதை ஈஸியாக கொடுத்துருவாங்க. அப்புறம் உலகம் முழுவதும் உள்ள தடைகளை பண்ணிடுவாங்க. அப்புறம் ட்ரேடு நம்ம பண்ணிக்கிடலாம். அவங்க சொல்கிறாங்க அமெரிக்காவோட நாங்கள் ரெடியாக இருக்கோம், வித்தவுட் எனி ஹெசிடேஷன், வித்தவுட் எனி ரிலக்டன்சி. நாம் அமெரிக்காவே எங்களோடு வியாபாரம் பண்ணிட்டு அமெரிக்காவுக்கு நாங்கள் எண்ணெய் கொடுக்குறோம். ஆனால் இது யார் சொல்கிறா? சிஏனுடைய அனலிஸ்ட்டு மிஸ்டர் ஜான்சன் சொன்னதாக நேற்று மாலை வந்த அல் மயாதினுடைய செய்தி சொல்லுது. அப்படி என்றால் சொல்லிவிட்டு இந்த செய்தியை அமெரிக்க அதிபருக்கு சொல்கிறார். யார் சொல்கிறா? ஜேடி வேன். அமெரிக்க அதிபரோ அதெல்லாம் தேவையில்லை என கீழே போட்டு நொறுக்கி விட்டார் என்பதையும் சிஏனுடைய அனலிஸ்ட் விஷயத்தில் மிஸ்டர் ஜான்சன் வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட். அப்போ அவர்களுக்கு என்னன்னா, அதான் பக்கர் கலிபாப் சொல்கிறார், அமெரிக்கா ஃபஸ்ட்டுங்கிறதெல்லாம் பொய் சார். யார்? பக்கர் கலிபாப். அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், நான் இப்போ சொன்னதில்லை, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. அமெரிக்காவை பொறுத்தவரை பர்டிகுலராக அவர் மெயினாக மென்ஷன் பண்ணுறது டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை இஸ்ரேல் மட்டும்தான் ஃபஸ்ட். டொனால்ட் ட்ரம்புக்கு முதலாக பெஞ்சமின் தான் முதலே தவிர அவர்களுக்கு வேற உலகம் முதல் அல்ல என்று சொன்னது சரி. சொல்லிட்டு பக்கர் கலிபாப் சொல்கிறாரு, அமெரிக்காவை நாங்கள் குறைத்து மதிப்பீடில்லை, அமெரிக்காவுடைய ஆயுதங்களோ அமெரிக்காவுடைய வல்லமைகளோ அமெரிக்காவுடைய எல்லாமே பெரிய அளவில் தான் இருக்கிறது. அவர்களுடைய பொருளாதார பலம் எங்களை விட பெரிதுதான். ஆனால் அவர்களுக்கு எது சிறுமைப்படுத்துகிறதுனா, அவர்கள் தங்களுடைய அடிமைகளான பெஞ்சமின் நித்தானியாகு போன்ற இஸ்ரேலியர்கள் சொல்லை கேட்பதால் அவர்கள் சிறுமைப்படுகிறார்கள். எங்களுடைய பிரதான எதிரி ஒருபோதும் அமெரிக்கா அல்ல, எங்களுக்கு இஸ்ரேல் தான். இதை அமெரிக்க மக்களுக்கு நாங்கள் சொல்லிவிட்டோம். இந்த பிரச்சனைகளை இல்லாமல் தீர்வு ஏற்பட வேண்டுமென்றால் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். கொலை செய்வது, பேசி வைத்து கழுத்தெடுப்பது யூதர்களின் வேலை என்பதை அவங்க சித்தாந்த ரீதியாக தெளிவுபடுத்திட்டாங்க. இப்போ சிஐஏனுடைய அல் மயாதீன் அழகா அந்த பிரச்சனையை தீர்வுக்கு கொண்டு வர்றார். முக்கியமான ஒரு சிக்கலை ஏற்படுத்துவது அணு ஆயுத நிலைகள். இரண்டாவது ஹெர்மூஸ் வளைகுடா, அந்த பிரச்சனையை கூட தீர்த்துக்கிடுவார்கள். மூன்றாவது சொத்துக்களை விடுவிப்பது. இதற்கு இடையில ஜேடி வேன்ஸ் ஓப்பனாக பேச முடியாது. டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாரோ அதை மறுத்து விட்டார் என்பதையும் சிஏயுடைய அனலிஸ்ட் மிஸ்டர் ஜான்சன் சொல்கிறார். இதில் அமெரிக்காவுக்குள்ள இன்டர்னல் பொலிட்டிக்கல் கிரைஸ் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. வரக்கூடிய நவம்பர் மாதம் தேர்தல் நடக்கின்றது. அமெரிக்காவில் ரிப்பப்ளிக்கனுக்கு ரொம்ப சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கு $3 இருந்த ஒரு கேலன் இப்பொழுது 5 ஆகியிருக்கிறது. ஒருவேளை இந்த பிளாக் ஹெட் டு பி கண்டினியூஸ் அது தொடரக்கூடிய ஒரு சூழலை வந்தால் இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய ரெசஷன் உருவாகிவிடும். இமானுவேல் மெக்ரான் போன்றவர்கள் எல்லோருமே இந்த பிரச்சனைகளில் அவங்க எதுக்குறாங்க. என்ன எதுக்குறாங்க? ஹெர்மூஸ் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, யூரோப்பியன் சொல்லுது. ஆனாலும் தாக்குதல் நடத்துவதை ஒருபோதும் நாங்கள் ஆதரிக்க போவதில்லை. யார் சொல்கிறா? ஃப்ரான்ஸ் சொல்கிறது, இத்தாலி மெலோனி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஸ்பெயினை பற்றி தெரியும், ஆஸ்திரேலியா, கனடா, யூகே, ஜெர்மன் கூட சொல்கிறாங்க. பட் இட்ஸ் எ லெஜிட்டிமேட் பேட்லிங். அதாவது சட்ட ரீதியாகத்தான் நாமல் போராட வேண்டுமே அல்லாமல் ஆயுதங்களால் தீர்வு ஏற்பட முடியாதுங்கிறத அவங்க வெளியே வந்துட்டாங்க. அமெரிக்கா ஐசோலேட்டட் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் சொசைட்டி. உலக சமூகங்களிலிருந்து அமெரிக்கா இப்பொழுது தனித்து விடப்பட்டதால் தான் அமெரிக்காவுடைய இந்த 3 நாளிதழ்களும் அமெரிக்கா வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது, அமெரிக்கா அப்பர் ஹேண்ட் இல்லை என்று சொல்லியிருக்கிறது. இதற்கு இடையில் நேற்று இன்றைக்கு என்று சொல்கிறார் இது எக்ஸ்டென்ஷன். அதான் இப்போ ஃப்ரெஷ் நியூஸ் அதானே. இந்த போர் நிறுத்தம் நம்ம இன்னும் தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது பேச்சுவார்த்தை இதுக்கப்புறமா நம்ம பேசி எந்த ஒரு விஷயத்தை முடிவு கொண்டு வரலாம், பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான நம்ம முயற்சிகள் இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொனியில தான் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாப்புல, கட்டப்பீடியை வாயில் வச்சுட்டு, நீ தான் பெரிய ஆளப்பா சொல்லு அப்படின்ட்டு, கட்ட சொல்லுடா அப்படின்னு.
அதை மாதிரி நீ தான் பெரிய ஆளே, ஒரு நாகரிகத்தை அழிப்பேன் என்று சொன்னீரா இல்லையா? ஒரு சமூகத்தை ரூட் அவுட் பண்ணுவோன்னு சொன்னார். வி ஆர் அனிஹிலேட்டட், துடை தெரிவோம்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு ஒரு சின்ன நாடு? நீங்களே பாருங்க, அவருடைய இட் வுட் ஹாவ் ஒரு என்ன சொல்றது, ஒரு முறையில் அவர் சொல்கிறார், உங்ககிட்ட கப்பற்படை இல்லை, நாங்கள் அழித்து விட்டோம். அணு ஆயுதங்கள் இல்லை, அணு ஆயுதங்களை நாங்க மண்ணோட மண்ணாக்கி இஸ்பஹான்ல சிதைத்து விட்டோம். இட் இஸ் இம்பாசிபிள் ரெக்கவர். அது மறுபடியும் சாத்தியம் இல்லை. அதற்கு நிறைய பணி இருக்கு. அப்போ சாத்தியம் இல்லாத ஒன்றால் அவர் இனி உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அணு ஆயுத கழிவு இப்போ உலகமே பைத்தியக்காரராக்குற மாதிரி எனக்கு தெரியுது அமெரிக்க அதிபருடைய பேச்சு. இஸ்பஹான், நட்டன்ஸ், ஃபர்தோஸ் இந்த 3 இடங்கள் தான் அணு ஆயுத கழிவுகள் அது இருக்கும். இந்த 3 இடத்திலும் அவர்கள் குறிப்பாக சொல்லப்போனால் இஸ்பஹான், நட்டான்ஸ், ஃபர்தோஸில் இஸ்பஹானில் அவர்கள் அணு கழிவுகளை உள்ளே வைத்திருக்கிறார்கள். அதை எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கிறீர்கள். சரி, அப்படி என்னால் அவர்கள்ட்ட பாதுகாப்பாக இருக்குது. தட் மே பி. ஃபர்தோஸில் இல்லை, இஸ்பஹானில் இல்லை, அல்லது நட்டான்ஸில் இல்லை, அப்போ வேறு எங்கேயோ இருக்குது. அப்படி சொல்லி கொண்ட அமெரிக்க அதிபர் B2 பாம்பர்ஸை வச்சார், பங்கர் பஸ்டரை போட்டார். இப்போ சொல்கிறாரு, அது இனி எதற்கும் உதவாது, அதை நாங்கள் சிதைத்து விட்டோம், அது எடுக்கவே முடியாது, மண்ணோடு மண்ணாக சிதைந்து போய்விட்டது. இப்போ மறுபடி நீ அணு ஆயுத கழிவு ஒப்படைனா இது ஒரு பைத்தியகாரத்தனமான பேச்சா இல்லையா? நேற்று சொல்லியிருக்கிறார், நாங்கள் சிதைத்து விட்டோம், அதை எடுப்பது ரொம்ப கஷ்டம். நீனே எடுப்பது கஷ்டம் என்றால் ஈரான் எங்கே வச்சுருக்காங்க? ஏதாவது ஒரு வெசல்ஸில் வச்சுருக்கிறாங்க, ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்காங்க, ஒரு குடோனில் வச்சுருக்காங்கன்னா லாக்கை ஓப்பன் பண்ணி கையில் கொடுத்துடலாம். சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். அப்படி ஒரு இல்லாத நிலை. அமெரிக்க அதிபர் அதாவது மூளை தெளிவற்ற நிலையில், குழம்பிய நிலையில் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை விட்டால் அப்போ அதை பற்றி நீ பேச வேண்டியது இல்லையே சார். எல்லாமே சிதைஞ்சு போச்சு சார், எல்லாமே அழிந்து போய்விட்டது, ஏன்னா அதை நம்ம ஒன்றும் பயன்பட முடியாது, அதை ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னு அமெரிக்க அதிபர் தான் சொல்கிறார். அமெரிக்க அதிபர்னா அமெரிக்க அதிபர் அல்ல, அமெரிக்க அதிபருக்கு பின்னால் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் சொன்னதை அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். அப்படி இருக்கும்போது ஒன்றும் இல்லாத ஒன்றை மறுபடியும் எதுக்கு நீ மெயினான கோரிக்கை வைக்கிற? அப்போ ஒரு கோரிக்கை ஆட்டோமேட்டிக்கலாக இட் ஹஸ் பின் டிஸ்குவாலிஃபைடு, இட் ஹஸ் பின் நாட் கன்சிடர் அபவுட் தட். இதை நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு இல்லை, அது ஏற்கனவே ரூட் நம்ம 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 டிஷ் தட்டில் இல்லை, அது பொரியலாகவோ இல்லை, அது தூக்கி தூர போட்டுருட்டு மற்ற விஷயத்த பேசலாம்ல. மறுபடியும் சொல்கிறார், இல்லை எங்களுக்கு ஐஏட்ட கொடுக்கணும், இல்லைன்னா எங்கள்கிட்ட கொடுக்கணும், இல்லைன்னா ஒரு கலாச்சாரத்தை அளிப்பேன், ஒரு சமூகத்தை அளிப்பேன் அப்படின்னு அவர் பேசுறது ஒரு பெரிய சிக்கல். இப்போது என்னவென்றால் கீழே விழுந்து அப்படி தட்டி கொண்டு செல்வதை போன்று ஈரான் சொல்லுது, நாங்கள் அடிக்கு அடி மிதிக்கு மிதி, பழிக்கு பழி, ஹாமராபி மாதிரி, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், இதுதான் எங்களுடைய சட்டம். நாங்கள் சமாதானத்தோடு உங்களோடு வருவதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் மட்டுமல்ல, இன்டர்நேஷ்னல் சொசைட்டி எல்லாரும் வர சொல்லுங்கள். அமெரிக்கா மட்டும் ஏன் பேசணும்? எல்லாரும் வரட்டுமே. இப்போ திஸ் எ கிரைஸ் ஃபார் ஆல், எல்லாருக்கும் மாதிரியே தானே இந்த பிரச்சனை. யூரோப் யூனியன்லேருந்து 2 பேர் வரட்டு, மேக்ரான் வரட்டு, கேமர் வரட்டு, ஏன் நேரடியாக அவரே வரட்டுமே. யார்? ட்ரம்பே ரெடியாக தானே இருக்கா, அவர் பாகிஸ்தானுக்கு வரணுங்கிறாரு. பக்கர் கலிபா வரட்டு, இந்தியாவில் இருக்கக்கூடிய மோடி வரட்டு, இப்படி தலைவர்கள் எல்லாரும் உட்காந்து அவர்கள் அசிஸ்டண்டாக பேசி முடிச்சிடலாமே. ரொம்ப ஈஸியாக முடிக்க வேண்டிய பிரச்சனை, ரொம்ப ஈஸியாக முடியக்கூடிய பிரச்சனை அவங்க என்ன சொல்கிறாங்க, குளோபல் கேரண்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. எங்கள் மீது இனி எப்போதும் தாக்குதல் நடத்தவும் கூடாது, நாங்களும் தாக்குதல் நடத்த மாட்டோம். இதெல்லாம் நல்ல விஷயமா இல்லையா சார்? இந்த ஒரு இதில் தான் சார் ஈரான் தொடக்கத்திலிருந்தே இந்த ஒரு போருக்காக அவங்க நாங்கள் போர் செய்கிறோம்னோ இல்லை இந்த தாக்குதல் நடத்தியே தீரணுமோ அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவங்க இருந்த மாதிரியான ஒரு சமிக்கையே நமக்கு தெரியலையே சார். நம்ம இந்த பிப்ரவரி இறுதியில் நடந்த பேச்சுவார்த்தை பார்த்துருக்கோம், கடந்த வருடம் ஜூனில் நடந்த பேச்சுவார்த்தை பார்த்துருக்கோம். அது எல்லாத்துலேயுமே ஈரான் முன் வச்சக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஓகே நாங்கள் சமாதானத்துக்கு வர ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கை ஏற்படக்கூடிய சமயத்தில் தான் திரும்ப இந்த போர் வெடிச்சிருக்கு. அப்போ நம்ம ஜூனில் பார்த்தப்பையும் அதுதான் நடந்தது. B2 பாம்பர்ஸ் வச்சுட்டு உங்களுடைய அணுத்தளங்கள் மேலே தாக்குதல் நடத்தினாங்க. இப்போ பிப்ரவரியில் நடந்ததுலுமே அந்த மார்ச் 4ஆம் தேதி கையெழுத்து போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் ஓகே ஒரு பெரிய வெடிக்கக்கூடிய மாதிரியாக இருந்த ஒரு பிரச்சனை முடிக்க வருதுன்னு சொல்லி பார்க்குறப்ப திரும்ப ஒரு போர் வெடிக்குது. இதை பார்க்குறப்ப இந்த இடத்துல ஈரான் இல்லாமல் அமெரிக்கா தான் ஒரு தவறுதான முடிவு எடுத்ததோ இல்லை அவங்க தவறுதான முடிவு எடுக்கிறதுக்கு உந்தப்பட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இதை தொடர்ந்து கண்காணிக்கிறவங்களுக்கு இல்லை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வரதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்குது. எனக்கும் அந்த ஒரு வகையில் தான் தோணுது. இதில் ஈரான் அவங்க பேச்சுவார்த்தைக்கு ரெடியாக இருக்காங்க, நாங்கள் சமாதானத்துக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ இழப்புகளை சந்தித்த பிறகும் அவங்க அதே நிலைப்பாட்டில் இருக்காங்க. பட் அமெரிக்கா தான் அவங்கள வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு உந்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சார். நீங்கள் கேட்ட கேள்வியில் உலக மக்களுடைய நலன் அமெரிக்காவுக்கு இல்லை, உலக மக்களின் நலம் யூதர்களுக்கும் இல்லை.
இப்பொழுது இந்த போரை நடத்தி அவர்களை துவம்சம் செய்வதற்கு 3 நாடுகள் தூபம் போட்டது. ஈரான் என்கின்ற ஒரு தேசம் இருக்கக்கூடாது. ஈரான் என்ற தேசம் இருந்தால் ரெசா பஹ்லவி என்பது போன்ற ஒரு சிலைவு தலைமையில் அது இருக்க வேண்டும். அதாவது அமெரிக்காவுக்கு அடிபணிந்தோ இல்ல அமெரிக்காவோட இணங்க செயல்படக்கூடிய மாதிரி வரும். ஈரான் இந்த பெட்ரோ டாலர் இந்த விவகாரத்திற்கு எதிராக இருந்துதான் லிபியாவினுடைய கர்னல் கடாஃபி படுகொலை செய்யப்பட்டார். சதாம் ஹுசேன் படுகொலை செய்யப்பட்டார். பெட்ரோ டாலர். இப்போ இந்த ஷியா தலைமையாக இருக்கக்கூடிய இறந்து போன கொமேனி அவர்கள், இமாம் அலி கொமேனி, பக்கர் கலிபாப், அலி லாரிஜானி, அப்பாஸ் அராக்சி, இப்படி மூத்த தலைவர்கள் எல்லாம் இந்த பெட்ரோ கெமிக்கலிலிருந்து அவர்கள் டிஃபர் ஆகிறாங்க. அவர்கள் சொல்கிறார்கள், இனி ஹெர்மூஸில் நாங்கள் விடுகின்ற போது ஒவ்வொரு கப்பலுக்கும் 2 மில்லியன் வாங்கி கொண்டு யுவானில் நாங்கள் பிஸ்னஸ் செய்ய போகிறோம். இப்போ இந்தியா யுவான் என்று சொன்னால் இப்போ இந்திய பணத்தில் கூட நாம் செய்யலாம். இப்போ இந்தியாவிற்கு வருகிறது 2018 நமக்கு அவர்கள் தடை ஏற்படுத்தினார்கள் அமெரிக்கர்கள். இப்போது நமக்கு அவர்கள் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். எப்படி கொடுக்க தயாராக இருக்கிறார்கள்? இந்திய பணத்தில். அது மட்டும் இல்லாமல் நீண்டகால கடனில். இதுக்கு முன்னாடியும் வந்து இந்திய பணத்துல நம்ம அவங்க கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கிட்டு இங்க ஒரு பேங்க்ல அந்த பணத்தை டெபாசிட் பண்ணி அதன் மூலியமா அங்க ஈரானிய நிறுவனங்கள் வந்து இந்தியாவில் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தது. அதை நம்ம வந்து எப்படி சொன்னாங்கன்னா 2013 என்ன சொன்னாங்கன்னா 45 ரூபாயை இந்திய பணமாக கொடுங்கள். 100 ரூபாய்க்கு நீங்கள் எங்கள்கிட்ட பெட்ரோல் வாங்கிடுங்க. 45 ரூபாயை இந்திய பணமாக கொடுங்கள். மீதி இருக்கக்கூடிய 55 ரூபாய் நீங்கள் பணமாக தராமல் எங்கள் நாட்டிற்கு வந்து ரயில்வே கட்டமைப்பு, சாலைகள், எரிபொருள்கள் எல்லாவற்றையும் இந்திய தொழிலாளர்களை வைத்து செய்து கொள்ளுங்கள். ஃபோர்ட் இப்போ சபஹார் ஃபோர்ட்டை நம்ம பண்றோம்ல, சொன்னது மட்டுமல்ல, அதுக்கான பட்ஜெட்ல நிதி ஒதுக்கப்படல. பட் ஸ்டில் முன்னாடி வந்து அதுக்கான வேலைகள் அப்பொழுது மன்மோகன் சிங் இருந்தார். அப்போது மோடி இல்லை, மன்மோகன் சிங் தான். நான் சொல்வது 2013. அந்த சமயத்தில் அந்த காலகட்டத்தில் மன்மோகன் சிங்குக்கு சொன்னார்கள், நாங்கள் கடல் வழியாக ஒரு பெரிய ஒரு பாதை அமைத்து கொள்ளலாம், நீர் பாதை. அது உங்களுக்கு பலன் தரும். அந்த எண்ணெய் விவகாரங்களை ஆப்கான் வழியாக கொண்டு செல்லலாம். பாகிஸ்தான் நமக்கு இடையூறாக இருந்தாலும் ஆப்கான் வழியாக வந்து கொண்டு வரலாம் என்று ஒரு அழகான திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தார்கள். அதை ஏற்பதற்கு மன்மோகன் சிங் மறுக்கவில்லை. அவருக்கு அழுத்தம் அமெரிக்காவிலிருந்து கொடுக்கப்பட்டது. அவர்களை பொறுத்தவரை இந்தியா வளர வேண்டும் என்றோ உலகம் வளர வேண்டும் என்றோ அவர்களை பொறுத்தவரை 3 நாடுகள் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று சவுதி அரேபியா, மற்றொன்று யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், முதலாவதாக இஸ்ரேல். இந்த 3 நாடுகளும் அமெரிக்காவினுடைய கையாள்கள். அமெரிக்கர்களை பொறுத்தவரை ஒருவன் யூதன், அவனிடத்திலே திறமைகள் ஏராளமாக இருக்கிறது. மற்றொருவன் 2 அரபு முஸ்லிம் நாடுகள், அவர்களிடத்தில் செல்வமும் வளமும் அதிகமாக இருக்கிறது. அப்படி என்றால் அவர் நாடுகளுக்கு, இந்த 3 நாடுகளுக்கும் ஆயுதங்களை F-35, அது மட்டும் இல்லாமல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அப்புறம் அமெரிக்க படைகள், கப்பல்கள் எல்லாவற்றையும் கொடுத்து ஒரு மாய தோற்றத்தை, ஒரு இல்யூஷன், த போர்ட்ரேட் சம் கைண்ட் ஆஃப் இல்யூஷன், ஒரு மாயத்தை சித்தரித்து வைத்திருந்தார்கள், மாய பிம்பத்தை. இந்த இடத்துல வந்து ஈரானும் அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு எதிரான எங்களுடைய இருப்புக்கே ஒரு அச்சுறுத்தல் இருக்க மாதிரியான நிலைமை வந்து அமெரிக்கா எங்களுக்கு கட்டமைத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற வகையில் அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் அவங்களை சுற்றி ராணுவத்தால் அமெரிக்கா வளைச்சி வச்சிருக்கு, எங்களை மீறி நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்து வச்சிருந்தாலும் சொன்னாங்க. இப்போ அது முழுமையாக உடைக்கப்பட்டு விட்டது. 13 15 தளங்கள் எங்கெல்லாம்? சவுதி அரேபியா, கத்தாரில், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைனில் மெரிடைம்ஸ் பவுண்டரி, குவைத்தில் 8க்கும் மேற்பட்ட நிலைகள், சிரியாவிலே இருக்கிறார்கள், ஈராக்கில் இருந்தார்கள், ஜொர்டானில் கேட்க வேண்டியதே இல்லை. இவ்வளவு இடங்களிலும் வைத்து அமெரிக்காவுடைய ஒரு நாடு அமெரிக்க பிரதேசமாக இருந்தது. இப்போது நேற்று ஒரு முக்கியம், அல் மயாதீனில் சிஐயுடைய அனலிஸ்ட் ஜான்சன் சொன்ன மாதிரி நேற்று ஒரு தகவல். அந்த தகவல் என்னவென்றால், யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஒரு ஆளுமை, அவர் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஹெட், அவருடைய பேர் அப்துல்லா ஹாலிக் பின் அப்துல்லா. அவர் சொல்கிறாரு, யுஏஇலேருந்து அமெரிக்கா வந்து இனி எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அவர் இப்போ குரல்கள் வந்துட்டு, கத்தரிலிருந்து குரல்கள் வந்திருக்கு, அதனுடைய உண்மைத்தன்மை குறித்து எனக்கு தெரியவில்லை, இது உண்மையான குரல். இனி நாங்கள் எங்களை வடிவமைத்துக் கொள்வோம். அமெரிக்காவுடைய ஆயுதங்களால் தான் நாங்கள் எங்களை பாதுகாத்தோம், ஆனால் அமெரிக்கா எங்களை பாதுகாக்கவில்லை. அவர்கள் யூதர்களைத்தான் பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். அமெரிக்கா தான் எங்களுக்கு ஆயுதங்களை கொடுத்தது, நாங்கள் எங்களை தகவமைப்பு கொடுத்தோம்.
அவங்களுடைய மிசைல் ஹைப்பர்சோனிக் ஆயுதங்களை எல்லாம் வந்து விழுந்து கொண்டிருந்தது. எங்களுடைய எல்லா தளங்களிலும் துபை அளிக்கப்பட்டது, அபுதாபியில் தாக்கப்பட்டது. நாங்கள் எங்களை பார்த்துக்கொண்டோம். இனி வரும் காலங்களிலும் நாங்கள் எங்களை காத்துக்கொள்வோம். இது பாதிக்கப்பட்ட இவங்களை பார்த்துட்டு நேட்டோ நாடுகளும் இனி அமெரிக்காவோட துணையில இருந்தோம், அவங்கள நம்பி இருந்தோம்னா நமக்கான ஆயுதங்களோ இல்லை நமக்கான பாதுகாப்போ கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நிலைமையில அவங்களும் தனியா நமக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை, நமக்கான ஆயுதங்களை நம்ம புரிந்து உருவாக்கிக்கணும் கொண்டார்கள். அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வந்துட்டு அவங்களும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான விவாதங்கள் நடைபெற்றதாகவும் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இப்ப நேட்டோ நாடுகள் இவர்களை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். தனித்து விட்டுட்டாங்க நேட்டோ அமெரிக்கா. சொல்லிட்டாங்க, இந்த போர் என்ன, நாங்கள் அக்ரிமெண்ட்டு வாட் வி ஹேவ் டன், நம்ம என்ன செஞ்சுருக்கோம், என்ன செஞ்சு செஞ்சுருக்கோம். நம்ம நாட்டுக்குள்ள யாராவது நம்மை தாக்கினால், இப்போ துருக்கி ஒருத்தர் தாக்குறான்னா நேட்டோ வரும், அமெரிக்காவை தாக்கினால் நேட்டோ வரும். இப்போ நாங்கள் ஆப்கானிஸ்தான் விவகாரத்தில் அமெரிக்கா தாக்கப்பட்டது, ட்வின் டவர் தாக்கப்பட்டது. அதன் மூலமாக உசாமா பின் லேடன் ஆப்ரேஷன் எகெயின்ஸ்ட் டெரரிசம் அப்படின்னு 18 வருஷம் போரிட்டாங்க. நேட்டோ அவரோடு இருந்தது. ஆனால் இப்போது நடக்கிற போர் நேட்டோ நாட்டை யாரும் தாக்கவில்லை, அமெரிக்கா தாக்கப்படவில்லை. அமெரிக்கா தான் தாக்கினார்கள். அதுவும் யாருக்காக? நேட்டோவில் சம்மந்தம் இல்லாமல் இஸ்ரேலுக்காக நீங்கள் போரிட்டீர்கள். நாங்கள் ஏன் வர வேண்டும்? அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.